ஹாப்பி பர்த்டே. இவங்க தான் ஏஞ்சல், பர்த்டே அழகு ஏஞ்சல். ஹாப்பி பர்த்டே சுகன்யா. சுகன்யா நீ அழகா பிறந்துட்டியே. இவங்க தான் உங்க நைனாவா பண்ண போறேன். நீ பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும். Hi guys, இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. ஸோ இந்த கார் எப்படி போகுதுன்றது நம்ம பார்ப்போம். அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேக்கு கூட வெட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கலாம். என்ன காரணம்? வினதீப்பான் விநாயகன் ஊரலான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றும். ஆக்சுவலா எழுந்திரிச்சேன். இப்பதான் ஆக்சுவலா எழுந்திரிச்சேன். ஸோ பார்ப்போம் இந்த டே எப்படி போகுது. வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி கனகலன்னு இருக்கு. நம்ம வீட்டுக்கு வந்து எங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஸோ அதனால இப்போ வீட்டில் இருக்கிற நிறைய செடிஸ்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போக போறாங்க. நிறைய மாங்கன்று, அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கருவேப்பிலை செடி இதெல்லாம் இருக்கு. ஸோ வந்து இப்போ அவங்க அதெல்லாம் எடுத்துட்டு போக போறாங்க. அதனால நம்ம வந்து போய் பார்சல் கட்டலாம். இப்போ வந்துட்டு என்னுடைய பர்த்டே ட்ரெஸ்ஸை நான் வந்துட்டு ரிவீல் பண்ண போறேன். பர்த்டே அவுட்ஃபிட்டை நான் வந்து இப்போ டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். யாருக்காவது வேணும்னா நீங்க வந்துட்டு நம்மளுடைய பொட்டிக்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டாப் காட்டுறேன். இந்த பர்த்டேக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னே ஒரு மைண்ட் செட்டே இல்லை. எப்பவுமே வருஷம் வருஷம் ஆனா புது ட்ரெஸ்ஸு, புது ஸ்லிப்பர், அந்த மாதிரி அப்படியே புதுசா ஜொலிப்பேன். இந்த முறை ஏதோ ஒன்று எடுத்தா போதுமேன்ற மாதிரி தோணுச்சு. பட் இதுதான் டாப். நல்லா இருக்கா? இது வந்து கொஞ்சம் ஆல்டரேஷன் பண்ணணும். அப்புறம் பட்டியாலா மாடல்ல இருக்கும். பேண்ட்டு இப்படிதான் இருக்கும். நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கும்? நமக்கு இந்த இடத்துலயுமே இந்த மாதிரி எலாஸ்டிக்ல கொடுத்துருப்பாங்க. இது கூட வந்துட்டு ஒரு ஷால் பார்த்துடலாம். இதான் அதோடைய ஷால். நல்லா இருக்கா? இப்படிதான் இருக்கும். நான் வந்துட்டு குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு ஃபுல்லா அவுட்ஃபிட்டோட வரேன். அப்ப பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த டாப் உங்களுக்கு இந்த குர்த்தி செட் உங்களுக்கு வேணும்னா கீழே தெரியுது இந்த இன்ஸ்டா ஐடியில நீங்க வந்து டிஎம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்ல இருக்கு. அதுவும் இன்னைக்கு என்னுடைய பர்த்டே. ஸோ இன்னைக்கு யாராவது புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப கம்மி பண்ணி தரப்போறோம். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி குர்த்தி செட், காலேஜ் அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து தாராளமா ஆர்டர் பண்ணிக்கலாம். மூச்சு வாங்குது. இப்போ வந்துட்டு நான் எதுக்கு இந்த துணி எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, நம்ம வீட்டுல ஒரு மிஷின் இருக்கு. இங்க இருக்கா? இந்த மிஷின் வந்துட்டு ரிப்பேர் ஆயிடுச்சு. இந்த ட்ரெஸ் வந்துட்டு நேத்தே நான் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம்னு நினைச்சேன். பட் வந்து ரிப்பேர் ஆன காரணத்தினால் அதுக்கு வந்து நான் பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய தெரிஞ்ச டைலர் கடையில் போயிட்டு ஸ்டிச் மட்டும் பண்ணிக்க போறோம். ஒரு கோட்டிங் போட்டு விட்டுட்டு நான் வரேன். ஓகே, வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்றோம். பை. 2000 years later. இந்த குர்த்தி செட் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே இன்ஸ்டா ஐடி ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் டிஎம் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஷார்ட் வந்து நம்மளுடைய யூடியூப்லேயுமே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ பார்க்கலன்னா நீங்கள் அதையும் போய் பாருங்கள். நான் இதோடைய ஃபுல் வீடியோ வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். லாங் வீடியோவாக கெட் ரெடி ஷார்ட் மட்டுமே. பிகாஸ் அதில் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். இல்லை வந்து ஷார்ட்ஸில் போடும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்துட்டு கம்மியாக இருக்க மாதிரி இருக்கா, அதனால நான் வந்துட்டு இதை மட்டும் நான் வந்துட்டு தனியாக போடுறேன். ஸோ அன்னைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கோவிலுக்கு தான் போகிறோம். நான் வந்துட்டு கிளம்புனதே ஈவினிங் தான். நான் காலைல வரைக்கும் வீட்டில் சும்மா வெட்டியாக தான் இருந்தேன். ஃபைனலாக நம்ம வந்துட்டு கிளம்பிட்டு நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம். அதனால நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், எப்படிலாம் யூஸ் பண்ணேன்றதை நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம வந்துட்டு ரெடி ஆகி நீ பார்த்தாலே உயிருக்குள் பூகம்பங்கள் தோன்றும். நாங்களும் இப்ப போறோம் அப்ப போறோம்ட்டு இன்னமும் போயிட்டு தான் இருக்கோம். நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்க வந்து இப்போ ஃபைனலா கோவிலுக்கு போக போறோம். ஸோ கோவிலுக்கு போயிட்டு நாங்க வந்துட்டு மீட் பண்றோம். பை.
யாருமே காணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க விநாயகர் கோயிலுக்கு தான் போகிறோம். இங்கே வந்துட்டு அந்த அருகம்புல், அதுக்கப்புறம் மல்லி இதெல்லாம் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். விநாயகர் போடுறதுக்கும் வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு தலைக்கும் நான் வந்துட்டு மல்லி மட்டும் வாங்கிக்கிட்டேன். சரி பாப்பாக்கும் அதுலேருந்து கட் பண்ண சொல்லலான்னு சொல்லிட்டு இதில் மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்கன்னு அவங்க வந்துட்டு நான் பாப்பாவுக்கு தனியாகவே கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தேங்க்யூ. நல்லா இருக்கா? அப்படியே நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனையை போடலாம்னு சொல்லிட்டு ஒரு அர்ச்சனை கூடையும் வாங்கிட்டேன். அதில் எந்த தேங்காய் நல்லா இருக்குன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு என் பேரில் போயிட்டு அன்னைக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம். ஆமாம். அப்படியே நம்ம வீட்டிலேருந்து மெயின் ரோட் போனால் அங்கே இன்னொரு முத்துமாரியம்மன் கோவில் இருக்குது. சரி அங்கேயும் போகலான்னு சொல்லிட்டு நாங்களும் சஷ்டிகாவும் கிளம்பிட்டோம். அன்றைக்கி செம்ம மழை இருட்டிக்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல வேளை நாங்கள் வந்துட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து நம்ம மாலை வாங்கிக்கலாம்னு நினச்சேன். பட் இந்த மாலையே வந்துட்டு 250 சொன்னாங்க. பட் 250 அளவுக்கு ரொம்ப ரேட்டு. இதில் வந்து மல்லி மாதிரி வச்சு கட்டியிருந்தா கூட பரவாயில்ல. அப்புறம் பேசி ஒரு 150க்கு வாங்கி நம்ம வந்துட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். சஷ்டி, சஷ்டி, பாப்பா இங்க பாருமா. கோவிலுக்கு போயிட்டு வந்தது நம்ம வீட்லயுமே சாமி கும்பிட்டு முடியும். Years later. ஹாப்பி பர்த்டே. டேவோட ஹைலைட்டிங் அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட் இதுதான். இவங்க தான் ஏஞ்சல், பர்த்டே அழகு ஏஞ்சல். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற. ஹாப்பி பர்த்டே சுகன்யா, ஹாப்பி பர்த்டே சுகன்யா, பிறந்த நாள் சுகன்யா, பிறந்த நாள் சுகன்யா நீ அழகா பிறந்துட்டியே. இவதான் உங்க நைனாவா? எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? டேய் நீ சும்மா கிரீம் கொடுத்தாரு. இதோட நைட் கேக் கட்டிங் நம்ம அன்னைக்கு ஈஸியாகவே ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல். ஸோ அங்கே நெக்ஸ்ட் லெவல்.